சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஏசாயா 35 முதலாம் வசனத்துல, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கை செழிக்கும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி ஆகிப்போச்சுது, அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, வறண்டு போச்சு, இனிமே என் வாழ்க்கையில் ஒரு செழிப்போ ஒரு மலர்ச்சியோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சிலர் வேதனையோடு சொல்லுவதை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கீங்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சுது, என்னடா இப்படி அமைஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போனது, வறண்டு போனது, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. வனாந்தரமான இந்த வாழ்க்கையை செழிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். காய்ந்து போனது, இனி வறண்டு போனது, நம்பிக்கை அற்று போன ஒரு நிலத்தை செழிப்பான நிலமாக அதை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையை தேவன் அப்படி செய்ய முடியும். வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை நல்லா வச்சிருப்பார், அவங்களே விரும்பி வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது. என் கூட ஒரு நாள் கூட வாழவே இல்லை, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுது. எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்தேன், 3 வருஷம் 4 வருஷம் பொறுமையாக கர்த்தர் என்னைக்காவது மாற்றுவார்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. அவர் என்ன அந்த பொண்ணோட தான் வாழ போகிற வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாரு. நான் தனியாக இந்த தேசத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான்னு வந்து என் வாழ்க்கையை வறண்டு போச்சு, வனாந்தரம் ஆயிட்டேன்னு, அவ்வளோதான். ரொம்ப மனசு வந்து போய் சொன்னார்கள். அப்போ இல்லை, வனாந்தரமான வாழ்க்கையை செழிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு, அவ்வளோதான் என்பதாக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அவரால் அதை தர முடியும்னா அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே கஷ்டம். ஏன்னா ஒரு பாதிப்பு வந்துட்டுல, ஒரு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி வறண்டு போன வனாந்தரத்தை பார்த்ததுனால இன்னும் அவ்வளோதான் சொல்லி. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி, இல்லை உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, அதுவும் செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவங்கள தைரியப்படுத்தி அனுப்பினேன். அதே மாதிரி கர்த்தர் பாருங்க, அங்கே இந்த சூழ்நிலை புரிந்து கொண்ட ஒரு நல்ல குடும்பத்தார் வந்து இந்த மகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொந்த மருமகளாக ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய வாழ்க்கையில செழிப்பு, அவங்க குழந்தைகளோட நல்ல கணவரோட மகிழ்ச்சியாய் வாழுகிற வாழ்க்கையை பார்க்க முடிந்தது. வறண்டு போன நிலைமை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க, தேவன் வாழ வச்சிருக்கார்ல. உங்க வாழ்க்கையில குடும்பம், வியாபாரம், ஊழியம், உடைய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். அதை வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்ற நீர் வல்லவர். அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன், பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.